போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். சிவில் இன்ஜினியரிங்ல ரொம்பவே அடிப்படையான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதுதான் செங்கல் கட்டுமானம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ மாதிரி தேர்வுகள்ல இந்த ஒரு பகுதியிலிருந்து மட்டும் கண்டிப்பா 2லிருந்து 3 கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவியூ பார்த்துடலாம். முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் கட்டுமானத்துல பயன்படுத்துற முக்கியமான டெக்னிக்கல் சொற்கள். இது தெரியாம உங்களால எம்சிக்யூ கேள்விகளை சரியா புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கடுத்து சைட்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விதிகள், அப்புறம் தேர்வுகள்ல திரும்ப திரும்ப கேட்கப்படுற பாண்டுகளின் வகைகள் மற்றும் அதோட ஒப்பீடு, அப்புறம் கதவு ஜன்னல் மாதிரி திறப்புகளோட கட்டமைப்பு, கடைசியா சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸையும் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல செங்கல் கட்டுமானம்னா என்ன, அதோட அடிப்படை நோக்கம் என்ன, அதோட பண்புகள் என்னென்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுதான் மத்த எல்லா டாபிக்ஸ்க்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அப்போ இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செங்கல் கட்டுமானம்ங்கிறது சும்மா செங்கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிறது கிடையாது. காரை அதாவது மாட்டர் யூஸ் பண்ணி செங்கற்களை பிணைக்கும் போது அது ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி ஒரு ஹோமோஜினியஸ் மாஸா மாறுது. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, மேலேந்து வர்ற லோட எல்லா செங்கற்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்து எந்த ஒரு கல்லுக்கும் ஓவர்லோட் ஆகாம மொத்த பாரத்தையும் சேஃபா ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு சேர்க்கறது தான். இப்போ நம்ம கட்டுமானத்துல யூஸ் பண்ற சில முக்கியமான சொற்களை கத்துக்கலாம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ குவீன் க்ளோசர் இன் இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு நேரடியா இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுதான் ஸ்ட்ரெச்சர். ஒரு சுவரோட முகப்புல நீங்க பார்க்குற ரொம்ப காமனான அமைப்பு இதுதான். செங்கல்லோட நீளமான பக்கம் சுவரோட திசைக்கு இணையா, அதாவது பேரலலா வைக்கப்பட்டிருக்கும். இது சுவரோட நீளவாக்குல வர்ற அழுத்த விசைகளை திறமையா தாங்கும். அதனால இது சுவருக்கு நீளவாட்டு வலிமை, அதாவது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இது ஹெட்டர். இதுல செங்கல்லோட குறுகிய பக்கம், அதாவது அதோட தலைப்பகுதி மாதிரி இருக்கிற பக்கம் சுவரோட முகப்புக்கு தெரியும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, சுவரோட அகலத்தை ஒன்னா பிணைச்சு வைக்கிறது தான். இது சுவருக்கு குறுக்குவாட்டு வலிமைய, அதாவது டிரான்ஸ்வர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, சுவர் பக்கவாட்டுல சாயாம இருக்க இந்த ஹெட்டர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்பவே முக்கியம். இது ஒரு கிளாசிக் எம்சிக்யூ ஏரியா. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப். ஸ்ட்ரெச்சர் சுவரை நீளமா ஸ்ட்ரெச் பண்ணுது, அதனால அது நீளவாட்டு வலிமை. ஹெடர் சுவரோட ஹெட் மாதிரி குறுக்க கனெக்ட் பண்ணுது, அதனால அது குறுக்குவாட்டு வலிமை. இதை மட்டும் மறக்காதீங்க. குவைன் இது ஒரு சுவரோட வெளிப்புற மூலைய, அதாவது எக்ஸ்டர்னல் கார்னரை குறிக்கிற சொல். 2 சுவர்கள் சந்திக்கிற அந்த இடத்துல லோடு அதிகமா கான்சென்ட்ரேட் ஆகும். அதனால கட்டமைப்பு ரீதியா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சில நேரங்கள்ல இந்த மூலையை இன்னும் வலுப்படுத்த குவைன் செங்கற்கள்னு ஸ்பெஷல் பிரிக்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான டேர்ம். குவீன் க்ளோசரோட வேலை என்ன? இது எக்ஸாம் பேப்பர் செட் பண்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி. இதோட ஒரே முக்கியமான வேலை அடுத்தடுத்த வரிசைகள்ல இருக்கிற வெர்டிகல் ஜாயின்ஸ் ஒரே நேர்கோட்டில் வராம தடுக்கிறது தான். அப்படி ஒரே நேர்கோட்டில் வந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல சுவர்ல ஒரு தொடர்ச்சியான வீக் லைன் உருவாகி லோடு வரும்போது சுவர் ஈஸியா பிளந்துடும். இந்த குவீன் க்ளோசர் அந்த தொடர்ச்சியை உடைச்சு லோட சமமா பரப்பி பாண்டுக்கு நல்ல வலிமையை கொடுக்குது. சரி, அடுத்து நாம பார்க்க போறது ஒரு தரமான ஸ்ட்ராங்கான செங்கல் வேலைக்கு ஒவ்வொரு சைட் இன்ஜினியரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கிய விதிகள். இதெல்லாம் வெறும் ரூல்ஸ் இல்ல, கட்டுமானத்தோட கோல்டன் ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். இது வெறும் கைட்லைன்ஸ் இல்ல, எந்த ஒரு செங்கல் கட்டுமானத்தோட வலிமைக்கும் அதோட நீண்ட ஆயுளுக்கும் இதுதான் தங்க விதிகள். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாருங்க. 1, நல்ல குவாலிட்டியான செங்கற்களை யூஸ் பண்ணணும். 2, செங்கல்ல இருக்கிற பள்ளம், அதாவது ஃப்ராக் மேல் நோக்கி இருக்கணும். அது ஏன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். 3, சுவரை ஒரே சீரா கரெக்டான பாண்டை ஃபாலோ பண்ணி கட்டணும். 4, ஒரு நாளைக்கு 1.5 மீட்டருக்கு மேல சுவர் எழுப்பக்கூடாது. ஏன்னா காரை செட் ஆக டைம் கொடுக்கணும். 5, கடைசியா சரியா கியூரிங் பண்றது காரியோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எக்காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ரொம்ப அடிப்படையான ஏங்கிற கேள்வி. இதற்கான சரியான இன்ஜினியரிங் காரணத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல இன்ஜினியருக்கும் ஒரு சிறந்த இன்ஜினியருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த படம் அந்த இன்ஜினியரிங் கான்செப்டை ரொம்ப அழகா விளக்குது. பாருங்க, ஃப்ராக் மேல் நோக்கி இருக்கும்போது அதுக்கு மேல நாம வைக்கிற காரை அந்த பள்ளத்தை முழுசா நிரப்பிடும். இப்போ அடுத்த செங்கல் அது மேல வைக்கும்போது அந்த காரை ஒரு பூட்டு மாதிரி, அதாவது ஒரு ஷியர் கீ மாதிரி வேலை செய்யுது. 2 செங்கற்களையும் ஒன்னா லாக் பண்ணிடுது. இதனால பக்கவாட்டுல இருந்து லோடு வரும்போது செங்கற்கள் ஒன்ன விட்டு ஒன்னு நகராம ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு உருவாகுது. இந்த நம்பரை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2லிருந்து 3 வாரம். இது எதுக்குன்னா,
சுண்ணாம்பு காரை அதாவது லை மார்ட்டர் யூஸ் பண்ணி கட்டின செங்கல் வேலைக்கு தேவையான மினிமம் கியூரிங் பீரியட். கியூரிங்னா காரை தண்ணியை உறிஞ்சி அதோட முழு வலிமையும் அடையிற ப்ராசஸ். இந்த டைம்ல சுவரை ஈரமாவே வச்சிருக்கணும். இதுவே சிமெண்ட் மாற்றா இருந்தா அது வேகமா செட் ஆகிடும். அதனால இந்த கியூரிங் டைமை 1-2 வாரமா குறைக்கலாம். இது ஒரு முக்கியமான MCQ பாயிண்ட். இப்போ நாம நம்ம அனாலிசிஸோட மைய பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது பாண்ட்ஸ். பாண்டுனா சும்மா அழகுக்காக செங்கற்களை அடுக்கிற டிசைன் இல்ல. அதோட முக்கியமான இன்ஜினியரிங் நோக்கம் லோட வெர்டிகல் ஜாயிண்ட்ஸ் வழியா நேரா கீழே அனுப்பாம அது ஒரு பரந்த ஏரியாவுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான். வெவ்வேறு வகையான பாண்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது உங்க தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இப்போ 2 சிம்பிளான பாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இடது பக்கம் இருக்கிறது ஸ்ட்ரெச்சர் பாண்ட். இதுல எல்லா வரிசையிலையுமே செங்கற்கள் ஸ்ட்ரெச்சரா மட்டும்தான் இருக்கும். இது அரை செங்கல் தடிமன் இருக்கிற பார்ட்டிஷன் சுவர்களுக்கு மட்டும்தான் சரி வரும். வலது பக்கம் இருக்கிறது ஹெடர் பாண்ட். இதுல எல்லா வரிசையிலையுமே ஹெடர்கள் மட்டும்தான் இருக்கும். இது வளைவான சுவர்கள் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ரெண்டுமே லோடு தாங்குற சுவர்களுக்கு பொதுவா பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கீவேர்டை நல்லா ஞாபகமா வச்சுக்கோங்க. மாறி மாறி வரும் ஹெட்டர்கள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்களின் வரிசைகள். இதுதான் இங்கிலீஷ் பாண்டோட அடையாளம். ஒரு வரிசை ஃபுல்லா ஹெட்டரா இருக்கும், அதுக்கு அடுத்த வரிசை ஃபுல்லா ஸ்ட்ரெச்சரா இருக்கும். இது ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டா கருதப்படுதுன்னா இதுல வெர்டிகல் ஜாயின்ஸ் ரொம்ப சிறப்பா உடைக்கப்படுது. அதோட ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் அரிசைகள் மாறி மாறி வர்றதால நீளவாட்டு குறுக்குவாட்டு 2 வலிமையுமே இதுக்கு நல்லா கிடைக்கும். ஃப்ளெமிஷ் பாண்ட்ல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இங்க அமைப்பு ஒவ்வொரு வரிசைக்குள்ளேயும் இருக்கும். இங்கிலீஷ் பாண்ட் மாதிரி வரிசைகளுக்கு இடையில இல்ல. அதாவது ஒரே வரிசையிலேயே ஒரு ஹெட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சர்னு மாறி மாறி வரும். இதனால சுவரோட தோற்றம் ரொம்ப அழகா சிமெட்ரிக்கலா இருக்கும். இதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஒப்பீட்டு அட்டவணை தேர்வுக்கு ஒரு தங்க சுரங்கம் மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். அமைப்பு இங்கிலீஷ் பாண்ட்ல வரிசைக்கு வரிசை மாறும், ஃப்ளெமிஷ் பாண்ட்ல ஒரே வரிசைக்குள்ளேயே மாறும். வலிமை எது ரொம்ப ஸ்ட்ராங்னு கேட்டா சந்தேகமே வேணாம், இங்கிலீஷ் பாண்டு தான். தோற்றம் எது பார்க்க அழகா இருக்கும், ஃப்ளெமிஷ் பாண்ட். கட்டுமானம் இங்கிலீஷ் பாண்டு கட்டுறது கொஞ்சம் ஈஸி, ஆனா ஃப்ளெமிஷ் பாண்டு கட்டுறதுக்கு நல்ல ஸ்கில்டு மெஷன் தேவை. இந்த 4 பாயிண்ட்ல இருந்தும் கேள்விகள் வரலாம். சுவரனா சும்மா ஒரே பிளேனா இருக்காது இல்லையா? அதுல கதவு ஜன்னல்னு திறப்புகள் இருக்கும். இப்போ ஒரு திறப்பை சுத்தி என்னென்ன முக்கியமான பாகங்கள் இருக்குன்னு நம்ம வரையறுத்து பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பாருங்க. இதுல ஒரு திறப்போட வெவ்வேறு பாகங்களை காட்டியிருக்கு. அந்த செங்குத்தா இருக்கிற சைடு ஃபேஸ் தான் ஜாம். அங்கதான் நாம கதவு இல்லனா ஜன்னலோட ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரேமுக்கும் சுவரோட உள்பக்கத்துக்கும் நடுவுல தெரியற அந்த சின்ன பகுதி தான் ரிவீல். திறப்போட மேல் பகுதி லிண்டல், கீழ்ப்பகுதி சில். இந்த ஜாம்ப் மற்றும் ரிவீலுக்கு நடுவுல இருக்கிற சின்ன வித்தியாசம் கூட டெக்னிக்கல் இன்டர்வியூல உங்க அறிவை சோதிக்க கேட்கப்படும் ஒரு கேள்வி. சரி, கடைசியா நாம பேசிக்ஸை தாண்டி இப்போ இருக்கிற நவீன கட்டுமானத்துல ஹீட் அண்ட் சவுண்ட் இன்சுலேஷன் மாதிரி தேவைகளுக்காக பயன்படுத்துற ஒரு ஸ்பெஷலான சுவர் டெக்னிக்கை பத்தி பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான கான்செப்டே அந்த காற்று இடைவெளி, அதாவது ஏர் கேப் தான். 2 செங்கல் சுவர்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப்ல அசையாத காற்று இருக்கும். இந்த நிலையான காற்று ஒரு அருமையான வெப்பம் மற்றும் ஒலிகாப்பானா, அதாவது இன்சுலேட்டரா வேலை செய்யும். இதனால பில்டிங்குக்குள்ள கோடை காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல இதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம சுவரோட வெளிப்புற அடுக்குல படுற ஈரம் கூட இந்த கேப் இருக்கிறதால உட்புற அடுக்குக்கு வராம தடுக்கப்படுது. இந்த 2 அடுக்குகளும் மெட்டல் வால் டைஸ் மூலமா ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம டீடைலா பார்த்தத சுருக்கமா உங்க ரிவிஷனுக்காக முக்கியமான 5 டாபிக்ஸா சொல்றேன். இங்கிலீஷ் மற்றும் ஃப்ளெமிஷ் பாண்டோட வலிமை மற்றும் தோற்ற ஒப்பீடு, வெர்டிகல் ஜாயிண்ட்டை உடைக்க குயின் க்ளோசரோட நோக்கம், மார்ட்டரோட வகையை பொறுத்து மாறுற கியூரிங் டைம், ஒரு நாளைக்கு கட்ட வேண்டிய சுவரோட உயர லிமிட், அப்புறம் ஸ்ட்ராங்கான பிணைப்புக்கு ஃப்ராகோட செயல்பாடு. நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக்ஸ்ல இருந்து தான் திரும்ப திரும்ப கேள்விகள் வந்திருக்கும். இதை நீங்க முழுசா படிச்சாலே தேர்வுல உங்களுக்கு ஒரு நல்ல ஏஜ் கிடைக்கும். தொடர்ந்து படிங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம்.